இப்பொழுது நாம் லைவ் டிவைனில் புக் 2 பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதில் சாப்டர் 15 ரியாலிட்டி அண்ட் இன்டெகிரல் நாலேஜ் அது தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம். லாஸ்ட் செஷனில் பேராகிராஃப் 18 அண்ட் 19 பார்த்தோம். இந்த செஷனில் பேராகிராஃப் 20, 21 பார்க்கலாம். லாஸ்ட் செஷனில் என்ன பார்த்தோம் என்பதை சற்று நினைவு கூறலாம். நம்ம இந்த பிசிக்கல் வேர்ல்டில் நம்ம இருக்கின்றோம். மனிதர்கள், பொருட்கள், மற்ற அம்சங்கள் அனைத்தையுமே நம்ம ஐம்புலன்களின் மூலம் அறிகின்றோம். அவ்வாறு அறிகின்ற உலகத்தை நாம் எவ்வாறு கூறுகின்றோம்? புலன்களினால் அறியக்கூடிய உலகத்தை நாம் அப்ஜெக்டிவ் வேர்ல்ட் என்று கூறுகின்றோம். அதாவது நமக்கு வெளியில எல்லாமே இருக்கு. இப்ப அதை ஐம்புலன்களினால் எவையெல்லாம் அறிகின்றோமோ அவைகளை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் இந்த கண்ணால் காணும் உலகம் இது மாத்திரமே இங்கு இருப்பதில்லை. கண்ணால் நம்மளுடைய ஐம்புலன்களினால் அறிய முடியாத உலகங்களும் இருக்கின்றன, நிகழ்வுகளும் இருக்கின்றன. இந்த ஐம்புலன்களினால் அறிய முடியாத அவைகளுக்கு மேல் உள்ள அப்பாற்பட்ட நிலையில் இருக்கும் அமைப்புகளை, நிகழ்வுகளை எவ்வாறு கூறுகின்றோம் என்றால் சூப்ராபிசிக்கல் என்று கூறுகின்றோம். சட உலகிற்கு அப்பாற்பட்டு இருப்பது. அதில் எந்த அளவுக்கு இந்த பிசிக்கலாக இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் உண்மை என்று ஏற்றுக்கொள்கின்றோமோ அந்த அளவிற்கு இந்த ஐம்புலன்களுக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்கும் இந்த சூப்ராபிசிக்கல் அதில் உள்ள அமைப்புகள், நிகழ்வுகளை நாம் உண்மை என்று ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அதனால நமக்கு நம் உள்ளுக்குள் அகத்தில் தான் இத்தகைய அனுபவங்களை அடைகின்றோம். வெளியில பார்க்கறது இல்லை. உள்ளுக்கு ஒருத்தருக்கு யோகியினுடைய அகக்காட்சிகள், அகதரிசனங்கள், அதில்தான் இத்தகைய புவிசாரா விஷயங்கள் குறித்த உண்மையை அவர் அறிந்து கொள்கின்றார். அவைகளை நாம் சப்ஜெக்டிவ் ரியாலிட்டிஸ் என்று கூறுகின்றோம். நமக்குள்ளேயே இருக்கிறது. வெளியில பார்க்கறது அப்ஜெக்டிவ் ரியாலிட்டிஸ் அப்படிங்கிறோம். இப்ப என்ன கேள்வி அப்படின்னா, இது ரெண்டுமே வேற வேறையா? வெளியில பார்க்கறது வேற, உள்ளுக்குள்ள நமக்குள்ளேயே பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் வேற வேற வெவ்வேறானவையா, தனித்தனியே இருப்பவையா என்றால் அவ்வாறு இல்லை. இவை இரண்டுமே பார்த்தோம் அப்படின்னா they are not independent realities. தானே தன்னிச்சையாக இவை இரண்டுமே இருப்பதில்லை. ஒன்றை சார்ந்து ஒன்று இருப்பவை. இந்த வெளியில சட உலகம் இந்த விஷயங்கள்லாம் ஏன் இருக்கு அப்படின்னா, இந்த சட உலகத்தை சாராத விஷயங்கள் இருப்பதனாலதான் சட உலகங்கள் அதில் நிகழக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் நடைபெறுகின்றது. இரண்டுமே வெவ்வேறே கிடையாது. ஏன் வெவ்வேறு கிடையாது அப்படின்னா, அதுக்கு காரணம் இருக்கு. பகவான் ரொம்ப லாஜிக்கலா எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றார். ஏன் ரெண்டுமே வெவ்வேறு மெய்மை, ரெண்டும் வெவ்வேறு ரியாலிட்டி இருக்க முடியாது அப்படின்னா, அடிப்படை உண்மை என்ன அப்படின்னா எல்லாமே பிரம்மன். ஆல் இஸ் பிரம்மன்.
பிரம்மன் பிரம்மனுடைய உணர்வு நிலையில ஒருமைதான் காணப்படுகின்றது. யூனிட்டி கான்சியஸ்னஸ் தான். அங்க வந்து டிவிஷனே கிடையாது. சோ இந்த பிரம்மன், அந்த பீயிங், இங்கே இருக்கக்கூடிய அனைத்திலும் இருக்கக்கூடிய அதுவாகிய அந்த இருப்பு தன்னையே என்ன செய்கின்றது? பார்க்கும் பொருளாகவும், தன்னையே அது பார்க்கப்படும் பொருளாகவும் பார்க்கின்றது. சோ கான்சியஸ்னஸ் ஒண்ணுதான், ஒரே கான்சியஸ்னஸ் தான். ஒரே கான்சியஸ்னஸ் வந்து தன்னை இரு நிலைகளில் வைத்து பார்க்கின்றது. அப்படி இருக்கும்பொழுது எப்படி ரெண்டு வெவ்வேறாக இருக்க முடியும்? ஒரே கான்சியஸ்னஸ் தான் பார்க்கப்படும் பொருளாகவும் பார்க்கும் பொருளாகவும் இருக்கும் பொழுது வெவ்வேறானவையே இருக்கவே முடியாது. ஒரே உணர்வு நிலை தான் இரண்டு நிலைப்பாடுகளை எடுத்துக்கொள்கின்றது. டூ பாய்ஸஸ். ஏன் நமக்கு ஏன் வந்து அவ்வாறு தோணுவதில்லை அப்படின்னா, நம்ம எல்லாத்தையும் நமக்கு பார்க்கும் நாம் வேறாகவும் பார்க்கப்படும் பொருள் வேறாகவும் ஏன் பார்க்கின்றோம் என்றால், நம்முடைய உணர்வு நிலை வந்து டிவைடடா இருக்கு. கான்சியஸ்னஸ் டிவைடடா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்முடைய உணர்வு நிலை வந்து அந்த யூனிட்டி கான்சியஸ்னஸ், ஒருமையான ஒரு உணர்வு நிலையில் இருந்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, உணர்வு நிலையில ஒரு ஒருமித்த நிலை கிடைக்கும். ஐடென்டிட்டி ஆஃப் கான்சியஸ்னஸ் கிடைக்கும். ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து அந்த நம்ம வந்து ஒரு பொருளை பார்த்தா கூட அதுவாகவே நம்ம மாறி விடுவோம். இப்ப நம்ம வந்து ஒரு அழகான மலரை பார்த்தா அந்த மலர் வந்து வேறாகவும் நாம் பார்ப்போர் வேறாகவும் இருக்கின்றோம். நம்முடைய உணர்வு நிலையும் அந்த மலருடைய உணர்வு நிலையும் அந்த ஐடென்டிட்டி வரும்பொழுது ரெண்டுமே ஒன்னாயிடுது அந்த இடத்துல. அதனால்தான் பகவான் என்ன கூறுகின்றார்? இது வந்து ஒரு செயற்கையாக ஏற்படுத்தப்பட்டுள்ள ஒரு பிரிவு, சப்ஜெக்டிவ் அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது. உண்மையிலேயே அது மாதிரி வந்து எந்த விதமான பிரிவும் கிடையாது, எல்லாமே ஒன்றுதான் என்று குறிப்பிடுகின்றார். ஏன்னா நம்ம பை நேச்சர் வந்து என்ன செய்யறோம், எதுக்கு நம்ம அதிகம் ஒரு நம்பகத்தன்மையை அளிக்கின்றோம் என்றால், எவையெல்லாம் நமக்கு புறத்தில் இருக்கின்றதோ, ஐம்புலன்களினால் அறியப்படுகின்றனவோ அதற்கு நாம் அதிக முக்கியத்துவம் தருகின்றோம். அதே சமயம் நம்மளுடைய உணர்வு நிலையில் நாம் காணும் விஷயங்களுக்கு அந்த அளவுக்கு நம்பகத்தன்மையை அளிக்க மறுக்கின்றோம். ஒரு மலரை நேரடியாக பார்க்கும் பொழுது அது உண்மை என்று ஏற்றுக்கொள்கின்றோம். அதே மலர் நம்முடைய அகக்காட்சியில் விஷனாக தோன்றும் பொழுது அதை உண்மை என்று ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றோம். இது நம்முடைய மனதினுடைய குறைபாடுதான் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அடிப்படையில பகவான் என்ன கூறுகின்றார்? எல்லாத்துக்கும் அடிப்படையில் எது அனைத்திற்கும் அடிப்படையாக இருக்கின்றது என்றால் நம்முடைய உணர்வு நிலை, கான்சியஸ்னஸ் தான். அதுதான் வந்து நம்முடைய ஐம்புலன்களினால் பெறப்படும் அந்த தகவல்களுக்கு அதுதான் உண்மைத்தன்மையை அளிக்கின்றது. இது உண்மை என்கின்ற அந்த ஒரு அத்தாட்சியை எது அளிக்கின்றது என்றால் நம்முடைய கான்சியஸ்னஸ் தான். அது என்ன செய்கின்றது? வெறும் ஐம்புலன்களினால் வரக்கூடிய தகவல்களை மாத்திரம் அது ஏற்றுக்கொள்வதில்லை. அதில் தன்னுடைய ஒரு இன்டர்பிரேஷன், ஒரு இன்ட்யூட்டிவ் இன்டர்பிரேஷன், ஒரு உள்ளுணர்வு சார்ந்த ஒரு பொருளை ஐம்புலன்கள் தரக்கூடிய விஷயங்களுக்கு அது வழங்குகின்றது. அதனால்தான் நான் எது உண்மை என்றால் நம்முடைய கான்சியஸ்னஸ் தான் உண்மை. அதனால்தான் பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய ஐம்புலன்களினால் பெறக்கூடிய விஷயங்கள் எப்பொழுதுமே வந்து ஒரு பரிபூர்ணமானது அப்படின்னு சொல்ல முடியாது. இட் இஸ் ஆல்வேஸ் இம்பர்ஃபெக்ட். அது வந்து ஒரு ரிலையபிள்னு சொல்ல முடியாது, இறுதியானது என்றும் சொல்ல முடியாது. நமக்குள்ள ஒரு உணர்வு நிலை அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா வெளியில இருக்கக்கூடிய அந்த அப்ஜெக்டிவ் யூனிவர்ஸ், கடவுலகையும் நம்மால வந்து அறிந்து கொள்ள முடியாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அப்படி பார்க்கும் பொழுது
நம்முடைய அந்த ஐம்புலன்கள் என்பவை உண்மையிலேயே என்ன அப்படின்னா நம்மளுடைய அக உணர்வு நிலையினுடைய கருவிகள். They are the instruments of our subjective consciousness என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அதனால நம்ம என்ன அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், அனைத்தையும் சாட்சியாக இருந்து பார்க்கும் தன்னுடைய உணர்வு, நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உணர்வு நிலை, அதுதான் என்ன செய்கின்றது, நம் அகத்தில் ஏற்படும் அனுபவங்கள், இந்த புவிசாரா விஷயங்களில் புவிசாரா தளங்களில் ஏற்படும் அனுபவங்கள் அனைத்தையுமே அதுதான் உறுதி செய்கின்றது. ஆகையால் நம்ம அதற்கு உண்மைத்தன்மையை மறுக்கவே முடியாது. அதற்கு உண்மைத்தன்மையை மறுத்தோம் அப்படின்னா நம்ம ஐம்புலன்களினால் நமக்கு தரக்கூடிய விஷயங்கள், அறியப்படும் விஷயங்களுக்கும் உண்மைத்தன்மையை மறுக்க வேண்டியிருக்கும். ஏன்னா எது ஒன்றிற்கு உண்மைத்தன்மையை வழங்குகின்றது என்றால் நம்முடைய கான்சியஸ்னஸ். ஒரே உணர்வு நிலைதான் என்ன செய்கின்றது, அகத்தில் ஏற்படும் அந்த சூப்ரா பிசிக்கல் எக்ஸ்பீரியன்சஸ் அனுபவங்கள் அதையும் அதுதான் உறுதி செய்கின்றது. ஐம்புலன்களின் மூலம் கிடைக்கக்கூடிய விஷயங்களுக்கும் நம்முடைய உணர்வு நிலைதான் உறுதி செய்கின்றது. ஆகையினால் ஒன்றை மாத்திரம் நாம் உண்மை என்று ஏற்றுக்கொண்டு மற்றொன்றை நம்பகத்தன்மை அற்றது என்று நம்மால வெறுத்து ஒதுக்க, நம்மால அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கவே முடியாது. ரெண்டுமே உண்மைதான். அகக்காட்சிகள்லாம், அக அனுபவங்கள்லாம் அன்றியல் அப்படின்னா, உண்மை இல்லை அப்படின்னா, புறத்தில் இருந்து நம்ம வரும் காட்சிகளும் அன்றியல் தான். ஏன்னா இரண்டையும் ஒரே நம்முடைய உணர்வு நிலை ஒன்றுதான் உறுதி செய்கின்றது. ஆனால் இரண்டு அகத்திலும் சரி புறத்திலும் சரி அதன் மூலம் பெரியக்கூடிய விஷயங்களை நாம் இறுதியாக எவ்வாறு அறிந்து கொள்கின்றோம் என்றால், முதலில் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். பின்பு எது சரி எது தவறு என்று பாகுபடுத்தி பார்க்கணும், உறுதி செய்ய வேண்டும். இதெல்லாம் அவசியம். வெளியிலேருந்து ஐம்புலன்களினால் ஒரு விஷயங்களை பார்க்கின்றோம். நம்ம என்ன செய்யறோம், நம்ம பார்த்தது ஒரு காட்சியை பார்க்கின்றோம். அந்த காட்சி சரியான உண்மைதானா, ஒரு விஷயங்களை கேட்கின்றோம், இது உண்மைதானா, தொட்டு பார்க்கின்றோம், உண்மைதானா என்றெல்லாம் நாம் உறுதி செய்கின்றோம். வெரிஃபிகேஷன் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ் ஐம்புலன்களினால் அறியப்படும் விஷயங்களுக்கு நாம் செய்கின்றோம். அதே மாதிரி அகத்தில் நாம் உணரக்கூடிய இந்த புவிசாரா அனுபவங்கள் அதற்கும் ஒரு உறுதி செய்யக்கூடிய வழிகள் இருக்கின்றன. மெத்தட் ஆஃப் வெரிஃபிகேஷன் அவைகளுக்கும் இருக்கின்றன. ஆனால் அந்த வழிகள் நாம் வழக்கமாக இந்த புவி சார்ந்த விஷயங்களுக்கு கையாளும் அந்த வழிகளை விட அதிலிருந்து மாறுபட்டது. நாம் புவி சார்ந்த விஷயங்களுக்கு கையாளப்படும் அந்த வழிகளை, புவிசாரா விஷயங்களை அனுபவங்களை உறுதி செய்வதற்கு அந்த வழிகளை நாம் கையாள முடியாது. உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சின்ன ஒரு பொருள் இருக்கின்றது, ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கின்றது, ஒரு சின்ன நுண்கிருமி இருக்கு. அதை பார்க்கணும் அப்படின்னா என்ன செய்யறோம், மைக்ரோஸ்கோப்ல பார்க்குறோம். மைக்ரோஸ்கோப் தான் அதை பார்க்கறதுக்கு வேண்டிய இன்ஸ்ட்ருமெண்ட். அதே சமயம் கோளங்கள், ஆஸ்ட்ரோனாமிக்கல் எக்ஸ்பீரியன்சஸ், அது சார்ந்த விஷயங்களை எவ்வாறு அறிந்து கொள்கின்றோம், டெலிஸ்கோப். அங்க வேற இன்ஸ்ட்ருமெண்ட், இங்க வேற இன்ஸ்ட்ருமெண்ட். மைக்ரோஸ்கோப்பை வச்சுட்டு நம்மளால அஸ்ட்ரோனாமிக்கல் ஸ்டடீஸ் எல்லாம் பண்ண முடியாது. அதே போலதான் இங்க பகவான் சொல்றார். நம்ம ஐம்புலன்கள் அதுக்கு தவறக்கூடிய விஷயங்களை அறிந்து கொள்வதற்கு வேற கருவிகளை உறுதி செய்வதற்கு வேறு ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அவைகளை உபயோகிக்கின்றோம். அதே சமயம் அக அனுபவங்களை உறுதி செய்வதற்கு வேறு கருவிகள் இருக்கின்றன, உபாயங்கள் இருக்கின்றன. இது அதற்கு செல்லாது. ஆகக்கூடிய இரண்டு அனுபவங்களும்
நம்முடைய உணர்வு நிலையினால் உறுதி செய்யப்படுகின்றன. ஒன்றை சார்ந்து மற்றொன்று இருக்கின்றன. புறத்தில் இருக்கக்கூடிய அனுபவங்கள் எவ்வளவு உண்மையோ அந்த அளவுக்கு அகத்தில் ஏற்படும் அனுபவங்களும் உண்மை அப்படிங்கிறார். அதனால அகத்தில் ஏற்படும் அனுபவங்கள், ஒரு யோகி அவருக்கு ஏற்படும் அனுபவங்களை நம்மளுடைய ஐம்புலன்களினுடைய கணிப்புக்கு விட முடியாது. ஐம்புலன்களினால் அதை கணிக்கவே முடியாது. அடுத்தது பகவான் என்ன கூறுகின்றார்? மெய்மை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்டெகிரல் ரியாலிட்டின்னு பார்த்தோம். இன்டெகிரல் ரியாலிட்டின்னு என்ன அர்த்தம்? உச்சகட்டத்தில் டிவைன் இருக்கு, டிவைன் கான்சியஸ்னஸ் இருக்கு, சச்சிதானந்தம் இருக்கு. அது சூப்பர் கான்சியன்ட் அப்படிங்கிறோம். அடிமட்டத்தில் இன்கான்சியன்ட் இருக்கு. ஆனா இதெல்லாம் பார்த்தோம்னா ஒரே ரியாலிட்டி தான், இன்டெகிரல் ரியாலிட்டி தான். இந்த இன்டெகிரல் ரியாலிட்டி மெய்மையில வெவ்வேறு படிகள் இருக்கின்றன, டிஃப்ரெண்ட் ஆர்டர்ஸ் ஆஃப் ரியாலிட்டி. மேட்டர் இஸ் பிரம்மன் அப்படிங்கிறோம், அன்னம் பிரம்மன் அப்படிங்கிறோம். லைஃப் இஸ் பிரம்மன், அதுக்கு அடுத்த ஆர்டர். மைண்ட் இஸ் பிரம்மன் அப்படிங்கிறது அதுக்கு அடுத்த ஆர்டர். ஆகவே ஒரே ரியாலிட்டி தான், டிஃப்ரெண்ட் ஆர்டர்ஸ் ஆஃப் ரியாலிட்டி, ஒன் அபவ் த அதர். அப்படி பார்க்கும்பொழுது த அப்ஜெக்டிவ் வேர்ல்டு, பிசிக்கல் வேர்ல்டு ஒரு ஆர்டர். அதே போல சப்ஜெக்டிவ் வேர்ல்டு, அதற்கு மேல் உள்ளது வேறு ஒரு ஆர்டர். ஆனா நம் மனம் இந்த அப்ஜெக்டிவ் வேர்ல்டு, பிசிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் ஏற்றுக்கொள்கின்றது. ஏனென்றால் நம்மளுடைய வெளிப்புற மனதிற்கு அந்த வெளிப்புற மனதினால் அது அறியப்படுகின்றது, ஐம்புலன்களின் மூலமாக அறியப்படுகின்றது. அதே சமயம் பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய மனம் இந்த புற மனம் இந்த அகத்தில் ஏற்படும் அனுபவங்களை அது முழுமையாக அறிந்து கொள்ள முடியாது. சில அறிகுறிகள், பகுதியாக தோன்றக்கூடிய சில அறிகுறிகளின் மூலமாகத்தான் அது அறிந்து கொள்ள முடியும். அதனால்தான் அது குறித்த நம்முடைய அந்த முடிவுகள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா பிழைக்கு உட்பட்டதாக இருக்கின்றது. உதாரணத்திற்கு எடுத்துக்கலாம். பகவான் என்ன கூறுகின்றார்? நம்மளுடைய உணர்வு நிலையில நமக்குள்ள நடக்கிற விஷயங்களை நம்மால அறிந்து கொள்ள முடிகின்றது. அதே சமயம் மற்றொருவருடைய மனதிலோ உணர்வு நிலையிலேயோ நடக்கக்கூடிய விஷயங்களை நம்மால் அறிந்து கொள்ள முடிவது இல்லை. நம்மளுடைய இன்னர் ஃபீலிங்ஸ் இருக்கு, ஒரு கோபம் இருக்கின்றது, பரிவு இருக்கின்றது, அன்பு இருக்கின்றது. இதெல்லாம் நம்மளுடைய இமோஷன்ஸ். மற்றவர்களுக்கு தெரிவதற்கு வாய்ப்பு இல்லை, அன்லெஸ் வி எக்ஸ்பிரஸ் இட், வி ஷோ சைன்ஸ் ஆஃப் இட். அதே போலத்தான் மற்றவர்கள் இருக்கக்கூடிய விஷயத்தை நம்மால் அறிந்து கொள்ள முடிவது இல்லை. அதனால என்ன புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, நம்மளுடைய இண்டிவிஜுவல் மைண்ட் விஷயங்களை நம்ம அதனுடைய நேரடியான அனுபவத்தின் மூலமாகத்தான் அறிந்து கொள்ள முடியுமே ஒழிய, மற்றவர்களுடைய மனதில் என்ன நடக்கின்றதோ, மற்றவர்களுடைய அகத்தில் என்ன நடக்கின்றதோ என்பதை அறிந்து கொள்ள முடியாது. ஆகையினால என்ன பகவான் கூறுகின்றார்? நம்மை பொறுத்த வரைக்கும் நம்முடைய அக அனுபவங்கள் எல்லாமே உண்மை, அதை ஏற்றுக்கொள்கின்றோம். அதே சமயம் பார்த்தோம் அப்படின்னா மற்றவர்களுடைய உள்ளத்தில் என்ன நடைபெறுகின்றதோ அது உண்மை என்று ஏற்றுக்கொள்வதற்கு இவருக்கு போதுமான அறிவு அது குறித்து இருக்க முடியாது. எந்த அளவுக்கு மற்றவர்களுடைய உள்ளத்தில் நடைபெறும் விஷயங்கள் இவரை பாதிக்கின்றதோ அந்த அளவுக்கு தான் அவர் ஏற்றுக்கொள்ள முடியும். இவரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு வேற ஒரு ஆர்டர்ல இருக்கு. அதனால பகவான் என்ன கூறுகின்றார்? மனிதர்கள் பார்த்தோம் அப்படின்னா
ஒருவரால் உண்மை என்ற இது அறியப்படுகின்றதோ அது வேறொரு நிலையில் உண்மை என்று மற்றவரால் அறியப்படுகின்றது. இதனால என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய பிசிக்கல் மைண்ட் அது ஒரு வரையறைக்குள்ள தான் செயல்பட முடியும். இது பகவான் சொல்றது பிசிக்கல் மைண்ட். மைண்ட்ல கம்ப்ளீட்டா ஹையஸ்ட் லெவல் ஆஃப் மைண்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா நேச்சுரலி நம்மால எல்லார் மனதிலும் என்ன ஓடுது அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியும். ஒருவர் பிரபஞ்ச மனம் என்கின்ற நிலையை எட்டியவுடன் என்ன நடைபெறுகின்றது, அவர் தன் மனதில் உள்ளத்தில் நடைபெறும் விஷயங்களையும் அறிந்து கொள்ள முடியும், மற்றவர்களுடைய மனதில் என்ன நடைபெறுகின்றது என்பதையும் அறிந்து கொள்ள முடியும். அது உயர்ந்த நிலை. சாதாரண மனித நிலையில பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய பிசிக்கல் மைண்டு ஒரு வரையறைக்குள்ளதான் செயல்பட முடியும். அதனால என்ன பழக்கத்தை நாம் ஏற்படுத்தி கொண்டுள்ளோம் நமக்கு நாமே என்றால், எவையெல்லாம் சடநிலையில் நம்மளுடைய புலன்களினால் அறியப்படுகின்றதோ அதை உண்மை என்று நம்புவது என்கின்ற ஒரு பழக்கத்தை நாம் ஏற்படுத்தி கொண்டுள்ளோம். எவையெல்லாம் நம்மளுடைய அனுபவம், நம்முடைய புரிதல்கள், நம்முடைய அறிவு அதனுடன் ஒத்து வரவில்லையோ அதை நாம் என்ன செய்கின்றோம்? சந்தேகிக்கின்றோம். அது உண்மை அல்ல, எவ்வாறு உண்மையாக இருக்க முடியும் என்று அதற்கு எதிராக நாம் சிந்திக்கின்றோம். இதெல்லாம் பகவான் என்ன கூறுகின்றார்? மனிதனுடைய ஒரு குறைபாடு. ஆகையினால் உண்மையிலேயே பார்க்க போனா சட உலகை சார்ந்த அனுபவங்கள், அப்ஜெக்டிவ் ரியாலிட்டிஸ் எந்த அளவுக்கு உண்மையோ அதே சமயம் அதே மாதிரி சப்ஜெக்டிவ் ரியாலிட்டிஸ், சட உலகை சாராத அந்த மெய்மைகள், உண்மை இரண்டுமே ஒன்றை ஒன்று சார்ந்து இருப்பதுதான் என்று பகவான் கூறுகின்றார். இப்ப பேராகிராஃப் 21க்கு போலாம். Book 2, Chapter 15, Reality and the Integral Knowledge, Paragraph 20. This egocentric attitude has in recent times been elevated into a valid standard of knowledge. It has been implicitly or explicitly held as an axiom that all truth must be referred to the judgment of the personal mind, reason, and experience of every man, or else it must be verified, or at any rate verifiable by a common or universal experience in order to be valid. But obviously, this is a false standard of reality and of knowledge, since this means the sovereignty of the normal or average mind and its limited capacity and experience, the exclusion of what is supernormal or beyond the average intelligence. In its extreme, this claim of the individual to be the judge of everything is an egoistic illusion, a superstition of the physical mind. In the mass, a gross and vulgar error. Explanation. The habit of believing entirely only in the physical and doubting all that does not come into accord with his own experience or his understanding is the egocentric attitude of man. In recent times, this attitude has been elevated into a valid standard of knowledge. It has been taken as an accepted principle that all truth must be referred to the judgment of the personal mind, reason, and experience of every man. Or, at any rate, it should be verifiable by a common experience of all in order to be valid.
Obviously, this is a false standard of reality and of knowledge. This is because it assumes the sovereignty of the normal or average mind and its limited capacity and experience. It excludes what is supernormal or beyond the average intelligence. The claim of the individual to be the judge of everything is an egoistic illusion, a superstition of the physical mind, a gross and vulgar error. மனிதன் வந்து மனம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு நம்ம கிட்ட எல்லாம் இருக்கு. இப்ப விலங்குகள்கிட்ட இல்லாதது நம்ம கிட்ட ஸ்பெஷலா என்ன இருக்கு அப்படின்னா மனம் இருக்கு. மனிதனுடைய ஒரு சிறப்பான அம்சம் என்ன அப்படின்னா அந்த அறிவு. அறிவு என்பது பகுத்தறிவு என்பது மனதினுடைய ஒரு சிறப்பான அம்சம். இந்த பகுத்தறிவு வந்து மனிதனுக்கு வந்து என்ன ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி ஒரு கருத்தை ஒரு எண்ணத்தை அவனுள் தோன்ற செய்துள்ளது என்றால், எந்த விஷயங்கள்லாம் புறத்தில் புலன்களினால் ஸ்தூல நிலையில் அறியப்படுகின்றதோ அவைகளை மாத்திரமே நம்புவது. எவைகளெல்லாம் ஒரு மனிதனுடைய சொந்த அனுபவம், புரிதல், அதற்கு முரணாக இருக்கின்றதோ, அதற்கு ஒத்துப்போகவில்லையோ அவைகளை சந்தேகிப்பது. இவ்வாறு தான் மனிதன் இருக்கின்றான். இப்ப என்னால வந்து ஒரு விஷயத்த வந்து எனக்கு அனுபவமா ஏற்படுற வரைக்கும் நான் வந்து இன்னொருத்தருக்கு ஏற்படக்கூடிய அனுபவத்தை நான் வந்து ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றேன். அவைகளை நான் உண்மை அல்ல என்று நான் நினைக்கின்றேன். இது ஹியூமன் மைண்டினுடைய ஒரு டெஃபிஷியன்சி. இது எதை காட்டுகின்றது என்றால், ஒரு மனிதனுடைய அந்த ஈகோசென்ட்ரிக் ஆட்டிடியூட் ஆஃப் மேன். எல்லாமே என்னை சுத்தி, எனக்கு அந்த அனுபவம் கிடைச்சிருக்கா, அது என்னதான் உயர்வான அனுபவமாக இருந்தால் கூட எனக்கு கிடைச்சாதான் அதை நான் நம்புவேன், எனக்கு கிடைக்கலன்னா நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்றது வந்து இப்படிதான் நம்ம வந்து உயர்வான அனுபவங்கள், அகத்தில் ஏற்படும் அனுபவங்கள், புவிசாரா விஷயங்கள், இந்த மாதிரி இறை அனுபவங்கள் எல்லாம் நாம் வந்து ஒதுக்கி தள்ளி விடுகின்றோம். பகுத்தறிவுக்கு இது ஒவ்வாதது என்று அதை நியாயப்படுத்துகின்றோம். இது வந்து பகவான் என்ன கூறுகின்றார்? ஈகோசென்ட்ரிக் ஆட்டிடியூட் ஆஃப் மேன் அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னா, கடந்த சில நூற்றாண்டுகளாக அந்த டிஃப்ரெண்ட் சைக்கிள்ஸ் ஆஃப் ஹியூமன் சிவிலைசேஷன் நம்ம பார்க்குறோம். டிஃப்ரெண்ட் சைக்கிள்ஸ் நம்ம பார்த்தோம். அதுல வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து அந்த கன்வென்ஷன்ஸ் எல்லாம் மாறி அனைத்தையுமே மனிதனுடைய அறிவுக்கு உட்படுத்துவது என்கின்ற ஒரு நிலைமை வந்து ஏற்பட்டது. ஆகையினால அந்த எல்லாத்தையும் வந்து ஒரு மனிதன் அறிவுபூர்வமாக நிரூபிக்கப்பட்டால் ஒழிய ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்கின்ற ஒரு சிந்தனை ஓட்டம் வந்து கடந்த காலங்களில் தோன்றியுள்ளது. அது வந்து அத்தகைய ஒரு மனோபாவம், சிந்தனை வந்து உயர்வான நிலையில் கருதப்பட்டது. எல்லாமே அதை வந்து அப்படி இருப்பவர்கள் தான் வந்து உண்மையிலேயே பார்த்தோம் அப்படின்னா ஒரு உயர் நிலையில் சிந்திக்கக்கூடியவர்கள் என்கின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டது. அவ்வாறு ஒன்றை அறிவுபூர்வமாக அதை ஒன்றை ஏற்றுக்கொள்வதுதான் சரியான ஒரு அறிவு என்கின்ற கருத்தும் தோன்றியது. எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு தனி மனிதனுடைய தனிப்பட்ட மனம், அறிவு, அனுபவம், அதனுடைய கணிப்பிற்கு
அனைத்தையுமே அனைத்தையுமே நான் வந்து ஒவ்வொரு தனி மனிதனுடைய மனம், அறிவு, அனுபவம் அதற்கு உட்படுத்த வேண்டும். ஒன்றை உண்மை என்று ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அதை ஒவ்வொரு தனி மனிதனுடைய மனம், அறிவு, அனுபவம் அனைத்தினாலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்கின்ற ஒரு விதி வந்து நிலவியது. அல்லது ஒரு அனுபவம் வந்து பொதுவானதாக இருக்கணும். ஒருத்தருக்கு மாத்திரம் அனுபவம் ஏற்பட்டால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். பொதுவானதாக இருக்கணும். இவ்வாறெல்லாம் இந்த சிந்தனை ஓட்டம் ஏற்பட்டது. ஆனா இது சரியா என்றால் இப்ப சயின்டிபிக்கா பார்க்கும் பொழுது என்ன சயின்டிபிக்கா ஒரு தியரியை வந்து ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா என்ன செய்கின்றார்கள்? அந்த தியரியை வந்து ஒருவர் வந்து தனக்கு திருப்தி அளிக்கும் வகையில் அதை நிரூபணம் செய்தால் மாத்திரம் பத்தாது. ஒட்டுமொத்த சமூகமும் அதை உண்மை என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதன் முன் அவர் நிரூபணம் செய்ய வேண்டும். இது வந்து பிசிக்கல் சயின்சஸ் சடரீன விஷயங்கள் குறித்து உண்மை. அதுல ஒன்றும் மறுக்க முடியாது. ஆனா அதே ஸ்டாண்டர்ட் ஆஃப் அதே யார்ட் ஸ்டிக்கை வந்து நம்மளுடைய சட உலகை சாராத சூப்பரா பிசிக்கல் விஷயத்துக்கு நம்ம வந்து அப்ளை பண்ண முடியாது. வெறும் அறிவு என்னுடைய ஒவ்வொரு தனி மனிதனுடைய அந்த மனம் அனுபவத்திற்கு உட்பட்டு தான் அனைத்துமே இருக்க வேண்டும். உண்மை என்று ஒன்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஒவ்வொரு தனி மனிதனுடைய தனிப்பட்ட மனம், அனுபவம் அதனால் அது நேரடியாக உணரப்பட வேண்டும் என்று கூறுவது வந்து ஒரு ஃபால்ஸ் ஸ்டாண்டர்ட் ஆஃப் ரியாலிட்டி அண்ட் ஆஃப் நாலேஜ் அப்படிங்கிறார். அது வந்து ஒரு சரியான ஒரு அளவுகோல் இல்லை அப்படிங்கிறார். அது வந்து ஃபால்ஸ் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா இதுல எது வந்து முக்கியத்துவம் ஒரு உயரிய நிலை எதற்கு வழங்கப்படுகின்றது அப்படின்னா ஒரு சாதாரண மனிதனுடைய மனம், ஒரு சராசரி மனிதனுடைய மனம் தான் இங்க அல்டிமேட் டிசைடிங் அத்தாரிட்டியா இங்க செயல்படுது. அதனுடைய லிமிடெட் கெப்பாசிட்டி, எக்ஸ்பீரியன்ஸ், இதை வைத்துக் கொண்டு எப்படி உயர்வான உண்மைகளை வந்து நம்ம வந்து அதனுடைய கணிப்புக்கு உட்படுத்துவது? அதனால தான் பகவான் என்ன கூறுகின்றார், இதெல்லாம் வந்து ஃபால்ஸ் ஸ்டாண்டர்ட் ஆஃப் ரியாலிட்டி அண்ட் ஆஃப் நாலேஜ் அப்படிங்கிறார். அவ்வாறு செய்தோம் என்றால் என்ன செய்கின்றோம்? எவையெல்லாம் வழக்கத்திற்கு மாறாக இருக்கின்றதோ அவைகளை நாம் விளக்குகின்றோம், உண்மை அல்ல என்று விளக்குகின்றோம். எதெல்லாம் வந்து சராசரி அறிவுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கின்றதோ அதை நாம் விளக்குகின்றோம். இது வந்து பகவான் என்ன சொல்கின்றார்? ஒரு ஈகோயிஸ்டிக் இல்யூஷன் அப்படிங்கிறார். ஒரு தனி மனிதனுடைய கணிப்பிற்கு அனைத்தையுமே அதற்கு முன் வைத்து அவனால் அது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று கூறுவது ஒரு ஈகோயிஸ்டிக் இல்யூஷன். அந்த கோரிக்கை வந்து ஒரு ஈகோயிஸ்டிக் இல்யூஷன் அப்படிங்கிறார். தனி மனிதன் வந்து எல்லாத்தையும் முடிவு பண்ணவே முடியாது. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி வந்து நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை வந்து அறிவு சாராத விஷயங்கள் மூட நம்பிக்கைன்னு சொல்றோமோ அதே போல இதுவும் ஒரு வகையில மூட நம்பிக்கை அப்படிங்கிறார். இட் இஸ் a superstition of the physical mind அப்படிங்கிறார். a gross and vulgar error அப்படிங்கிறார். எல்லாத்தையும் என்னுடைய மனதினுடைய அனுபவத்துல நான் வந்து நேரடியாக உணர்ந்தாதான் ஏற்றுக்கொள்வேன், இல்லாட்டி அது உண்மை என்று ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று கூறுவது அது ஒரு கைண்ட் ஆஃப் சூப்பர்ஸ்டிஷன் ஆஃப் த பிசிக்கல் மைண்ட் அப்படிங்கிறார். எல்லாத்தையும் இப்போ ஒரு காட்சியை நாம் பார்க்கின்றோம், ஒரு பொதுவான ஒரு காட்சியை பார்க்கின்றோம். அது வந்து பிசிக்கலா நம்ம பார்க்கிறோம், நேச்சுரலி எல்லாரும் அந்த காட்சியை பார்க்கின்றார்கள், அந்த காட்சியை அனைவரும் உண்மை என்று ஏற்றுக்கொள்கின்றார்கள். ஆனா இந்த ஆன்மீக அனுபவங்கள்லாம் ஒருவருக்கு ஏற்படும் பொழுது யாருக்கு அந்த ஆன்மீக அனுபவங்கள் ஏற்படுகின்றதோ அவர் மாத்திரமே தான் அந்த அனுபவங்களை அவர் அடைகின்றார். மற்றவர்கள் வந்து அதே மாதிரி அனுபவத்தை அடைய வேண்டும் என்கின்ற அவசியம் கிடையாது. இந்த அனுபவத்தை அவர் மற்றவர் அடையவில்லை என்ற காரணத்திற்காக அவர் வந்து தீர்மானிக்க முடியாது
இந்த ஆன்மீக அனுபவம் வந்து உண்மை அல்ல என்று தீர்மானிக்க முடியாது. இந்த கருத்தை தான் பகவான் சொல்கின்றார். அடுத்தது போகலாம். The truth behind it is that each man has to think for himself, know for himself according to his capacity, but his judgment can be valid only on condition that he is ready to learn and open always to a larger knowledge. It is reasoned that to depart from the physical standard and the principle of personal or universal verification will lead to gross delusions and the admission of unverified truth and subjective fantasy into the realm of knowledge. But error and delusion and the introduction of personality and one's own subjectivity into the pursuit of knowledge are always present, and the physical or objective standards and methods do not exclude them. Explanation: it is true that each man must think for himself, know for himself according to his capacity, but his judgment can be valid only on condition that he is ready to learn and open always to a larger knowledge. It is put forth as a reason that departing from the physical standard and the principle of personal or universal verification will lead to gross delusions. It would give scope for admission of unverified truth and subjective fantasy into the realm of knowledge. But error and delusion and the introduction of personality and one's own subjectivity into the pursuit of knowledge are always present. The physical or objective standards and methods do not exclude them. முதல்ல நம்ம சொன்னோம், உயர்வான ஆன்மீக விஷயங்கள் இவையெல்லாம் வந்து உண்மை என்று ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமோ அவைகள் ஒரு தனிமனிதனுடைய மனம் அனுபவத்திற்கு ஒத்துப்போகணும் அப்படிங்கிறத காரணத்தை சொன்னோம். ஆனா அது தவறு அப்படின்னு சொன்னோம். எந்த கருத்தை எந்த உண்மையின் அடிப்படையில நாம் அவ்வாறு சொல்கின்றோம் என்றால், ஒவ்வொரு தனிமனிதனும் சிந்திக்க வேண்டும், தானே சிந்திக்க வேண்டும், ஒன்றை தானே அறிந்து கொள்ள வேண்டும், அவனுடைய திறனுக்கு ஏற்ப அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் நம்ம சொல்றோம், ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த அனுபவம் தனியாக பிரத்யேகமா ஏற்படணும் அப்படிங்கிறத சொல்லணும். ஆனா பட் அவனுடைய ஜட்ஜ்மெண்ட் வந்து ஃபைனலாக இருக்க முடியாது. நோ டவுட் அவனுக்கு அனுபவம் வேண்டும், அவன் ஒரு அனுபவத்தை அடைகின்றான், அதன் மூலமாக ஒரு கணிப்பை அவன் ஏற்படுத்துகின்றான். பட் அவன் எதை வந்து அவன் தீர்மானிக்கின்றானோ, உண்மை என்று தீர்மானிக்கின்றானோ, அதுவே வந்து இறுதியான ஒரு விஷயமாக இருக்க முடியாது. தனி மனிதன் எவ்வாறு இருக்க வேண்டும் அப்படின்னா, அவன் தொடர்ந்து தன்னை புதிய விஷயங்களுக்கு, புதிய அனுபவங்களுக்கு திறவாக வைத்திருக்கணும். அப்பதான் அவனுடைய அறிவு வந்து விருத்தி அடையும். அதர்வைஸ் ரொம்ப க்ளோஸ்டா இருக்கும். நம்ம என்ன சொல்றாங்க, என்ன காரணத்தினால எல்லா அனுபவங்களும் வந்து நம்முடைய அறிவினால் உறுதி செய்யப்பட வேண்டும்? அனைத்தையுமே வந்து நம்ம உறுதி செய்யாமல் அனைத்தையும் எதையுமே உண்மை என்று ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு என்ன காரணத்தினால சொல்றோம் அப்படின்னா, எதையுமே வந்து உறுதி செய்யாமல் உண்மை என்று ஏற்றுக்கொண்டால் அது வந்து ஒரு பொய்மையான விஷயங்களை உண்மை என்று ஏற்றுக்கொள்வதற்கு ஒப்பாகிவிடும். டெல்யூஷன்ஸ். ஒரு விஷயம் இருக்குது, அது வந்து ஒரு மாயமா இருக்கிற மாதிரி காமிக்குது. டெல்யூஷன்ஸ். உண்மையிலேயே அது இருக்காது. அதான் டெல்யூஷன் அப்படிங்கிறது. ஒரு தோற்றம் இருக்கு, உண்மையிலேயே அந்த தோற்றம் இல்லை, இருக்கிற மாதிரி ஒரு பிரம்மை. டெல்யூஷன்ஸ்.
அவைகளையெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும்னு தான் என்ன சொல்றோம், எல்லாத்தையும் நீ வெரிஃபை பண்ணணும். the principle of personal or universal verification, அதை நம்ம வந்து எல்லாரும் செய்யணும். அப்படி செய்யலை அப்படின்னா கிராஸ் டில்யூஷன்ஸ் வந்துரும்னு சொல்றோம். இந்த ஒரு காரணத்திற்காகத்தான் சொல்றோம். அவ்வாறு நம்ம எதையுமே வந்து வெரிஃபை பண்ணாம ஏற்றுக்கொண்டோம் என்றால் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த அறிவை பெற்றுக்கொள்வதில் நம்ம வந்து எவையெல்லாம் அறிவுக்கு பொருந்தாத விஷயங்கள் இருக்கின்றதோ, கற்பனையான விஷயங்களாக இருக்கின்றதோ, அதையும் நாம் உண்மை என்று ஏற்றுக்கொள்வோம். அதனால்தான் என்ன பிரின்சிபல் என்ன அப்படின்னா, அனைத்தையுமே நாம் வந்து உண்மையா என்று உறுதி செய்து கொண்டு ஒருவர் ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறது ஒரு காமன் பிரின்சிபல். ஏன்னா அவ்வாறு அதுலேருந்து நம்ம அந்த ப்ராசஸ்லேருந்து நம்ம வந்து விலகி சென்றோம் அப்படின்னா உண்மை இல்லாத விஷயங்களையும் உண்மை என்று ஏற்றுக்கொள்ளும் ஒரு ஆபத்து ஏற்படும். அதற்காகத்தான் என்ன சொல்கின்றார்கள், அனைத்தையுமே நாம் அறிவுக்கு உட்படுத்தி உண்மை என்று உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு பொதுவான கருத்து இருக்கின்றது. ஆனா இது என்ன புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, இந்த பிழை பொய்மையான தோற்றங்கள் ஒரு தனிமனிதன் சார்ந்த அவனுடைய ஒரு கண்ணோட்டம், தனிமனித கண்ணோட்டம். ஒரு விஷயத்துல ஒரு பொதுவாக இருக்கக்கூடிய விஷயத்துல ஒரு தனிநபர் சார்ந்த கண்ணோட்டம் அப்படிங்கிறது இல்லாம இருக்க முடியாது அப்படிங்கிறார். இந்த பர்சியூட் ஆஃப் நாலேஜ்ல வந்து ஒரு பிழை, பொய்மையான ஒரு விஷயங்கள், அதாவது சில இல்லாதவை இருப்பது போல ஒரு காணப்படுவது, தனி மனிதனுடைய ஒரு சார்புடைமை, இதெல்லாம் வந்து அறிவை பெற்றுக்கொள்ளும் இந்த முயற்சியில எப்பொழுதுமே இருக்கின்றன. இதெல்லாம் வந்து இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஈவன் சயின்டிபிக் பர்சியூட்ஸ்ல கூட, சயின்டிபிக் என்கொயரி இல்ல பிலாசபிஸ், இதுல எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நேச்சுரலா வந்து அவங்களுடைய ஓன் சப்ஜெக்டிவிட்டி, தனிநபர் சார்ந்த விஷயங்கள் தலையிடுகின்றன. இதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆகையினால வெறும் இந்த சூப்ராபிசிக்கல் விஷயங்களுக்கு தான் நம்ம வந்து அதுலதான் வந்து பிழையே வரக்கூடாது, பொய்மையே வரக்கூடாது, அதனால அனைத்தையுமே நம்ம வந்து ஐம்புலன்களின் அறிவின் மூலம் உறுதி செய்து கொள்ளணும், இல்லாட்டி அதுல பிழை வந்துரும்னு சொல்றோமே. நம்ம அது வந்து அது ஒரு பகுதி தான். புவி சார்ந்த விஷயங்களை நாம அறிந்து கொள்ளும் பொழுது கூட அங்கேயும் பிழைகள் நடைபெறுகின்றன, பொய்மையான விஷயங்கள் உள்ளே புகுகின்றன, தனிநபர் சார்புடைமை இங்கேயும் நடைபெறுகின்றது. இது தவிர்க்க முடியாது. அதுக்காக வந்து நம்ம வந்து அந்த வழிகளை நாம் வந்து நிராகரிப்பது இல்லை. ஈவன் சயின்டிபிக்கா ஒரு விஷயங்களை ப்ரூவ் பண்ணும் பொழுது கூட பிழைகளும் ஏற்படுகின்றன, அதுலேயும் தவறான ஒரு கண்டுபிடிப்புகள் ஏற்படுகின்றன. அதுக்காக அந்த வழிகளையே நம்ம வந்து இல்லைன்னு சொல்லலை, தொடர்ந்து நம்ம வந்து உண்மையை தேடி போய்கொண்டிருக்கின்றோம். அதே போலத்தான் இந்த சப்ஜெக்டிவ் விஷயங்கள், புவிசாரா விஷயங்கள், இந்த சூப்ராபிசிக்கல் மேட்டர் விஷயங்கள்லும் அப்படிதான், அங்கேயும் இருக்குதான் செய்யும். பட் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறாரு, அதை சரியான முறையில் உறுதி செய்து கொள்ளணும் அப்படிங்கிறாரு. அதெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் வந்து அங்கதான் இருக்குது, இங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. ஈவன் சயின்டிபிக் பர்சியூட்ல கூட இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறார். அடுத்தது போகலாம். The probability of error is no reason for refusing to attempt discovery. And subjective discovery must be pursued by a subjective method of inquiry, observation, and verification. Research into the supraphysical must evolve, accept,
and test and appropriate means and methods other than those by which one examines the constituents of physical objects and the processes of energy in material nature. Probability of error explanation. The probability of error cannot be the reason for refusing to attempt discovery. The subjective discovery must be pursued by a subjective method of inquiry, observation, and verification. Research into the supraphysical must evolve, accept, and test an appropriate means and methods. Such means and methods must be other than those by which one examines the constituents of physical objects and the process of energy in material nature. பகவான் என்ன சொல்றாரு? எல்லாத்தையுமே நம்ம உறுதி செய்து கொள்ளலாம், தப்பு கிடையாது. எப்படி நம்ம உலகம், இந்த புற உலகம் சார்ந்த விஷயங்களை, ஐம்புலன்களின் மூலமாக அறியக்கூடிய விஷயங்களை நாம் உறுதி செய்து கொள்கின்றோமோ, அதே போல இந்த ஐம்புலன்களை சாரா விஷயங்கள், சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்சஸ், அதையும் உறுதி செய்து கொள்ளணும் அப்படிங்கிறார். அதுக்காக உறுதி செய்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லலை. உதாரணத்திற்கு பார்த்தோம் அப்படின்னா, பகவானனுடைய ஆன்மீக அனுபவங்கள் எல்லாத்தையும் அவர் ரெக்கார்ட் ஆஃப் யோகான்னு கம்ப்ளீட்டா ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள், எறும்புகள் ப்ரெடிக்ட் பண்றாரு, இந்த எறும்பு இந்த இந்த டைரக்ஷன்ல தான் போகும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்றாரு. அதே மாதிரி அந்த எறும்பு போகுது. ஒரு பேர்டு உக்காருது, இந்த பேர்டு இவ்வளவு நேரம் இருக்கும், அப்புறம் அந்த பேர்ட் பறந்து போயிடும் அப்படிங்கறத ஜட்ஜ் பண்றாரு, அதை ரெக்கார்ட் பண்றாரு. ஒரு குறிப்பிட்ட நபர் இந்த 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 குறிப்பிட்ட நேரத்துக்கு வருவார் அப்படிங்கிறாரு. அந்த துல்லியமா வினாடி துல்லியமா அவர் வராரு. ஸோ இதெல்லாம் எப்படி அவர் பண்றாரு? இதெல்லாம் அவரை அகத்தில் ஒரு அனுமானம் செய்கின்றார். அந்த அனுபவங்களை உறுதி செய்து பதிவு செய்து கொள்கின்றார். பகவான் எல்லாத்தையும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சயின்டிபிக்கா அவர் அனுபவம், அவருக்கு ஏற்பட்டுள்ள ஆன்மீக அனுபவங்கள் எல்லாமே நிரூபிக்கப்பட்டவை. அவர் அனைத்தையுமே உண்மை என்று அவர் எப்படி ஏற்றுக்கொண்டார் என்றால், தன்னை முழுவதும் தன்னை திருப்திப்படுத்தி கொண்ட பின்னரே அவைகளை உண்மை என்று ஏற்றுக்கொண்டார். அதே போல அவருக்கு ஏற்பட்ட ஆன்மீக அனுபவங்களை பின்பு வேதத்தை ஆழ பயின்றும் உபநிடதங்களை பயின்றும் அந்த அனுபவங்களை உறுதி செய்து கொண்டார். அதனால என்ன சொல்றார் பகவான்? எல்லா அனுபவங்களையும் உறுதி செய்து கொள்ளணும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஆனா எந்த வழிகளின் மூலம் உறுதி செய்து கொள்வது, அதுதான் இங்க பார்க்கணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு பொருளை நம்ம பார்க்கிறோம். அந்த பொருளினுடைய தன்மையை ஆராய விரும்புகின்றோம். என்ன செய்கின்றோம்? அது ஒரு பொருளை, அந்த பொருளை நம்ம பிசிக்கல் எக்ஸாமினேஷன் பண்றோம், இல்லை கெமிக்கல் எக்ஸாமினேஷன் பண்றோம். அதில் உள்ள மூலக்கூறுகள் என்ன அப்படிங்கறத ஆராய்கின்றோம். தென் we find out அதுல என்னென்ன மூலக்கூறுகள் இருக்கு அப்படிங்கறத வேரியஸ் பரிசோதனைகள், கெமிக்கல் as well as பிசிக்கல், அது மூலமா உறுதி செய்து கொள்கின்றோம். இதுதான் நம்மளுடைய சடப்பொருட்களை சார்ந்த வரைக்கும் அந்த வழிகள் இருக்கின்றன. ஆனால் இந்த சூப்ரா பிசிக்கல், இந்த சட உலகிற்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா அதற்கு வேறு வழிகள் இருக்கின்றன. அதற்கென்றே உரிய வழிகளும் உபாயங்களும் இருக்கின்றன. அதைத்தான் நம்ம கையாளணும். இதை வைத்துக் கொண்டு அதை நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியாது. அதைத்தான் பகவான் குறிப்பிடுகின்றார். நம்ம அதற்கான ஒரு வழியை ஒவ்வொருவரும் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறார். Research into the supraphysical must evolve, accept, and test an appropriate means and methods
other than those by which one examines the constituents of physical objects and the processes of energy in material nature. சடவுலகில் அனைத்துமே எவ்வாறு இயங்குகின்றன, எவ்வாறு அனைத்துமே இயக்கப்படுகின்றன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். என்னென்ன மெத்தட்ஸ், எப்படி ஒரு காற்று அடிக்கின்றது, எப்படி எப்போ வெதரனுடைய பேட்டர்ன் எப்படி செயல்படுகின்றது, எல்லாத்தையும் நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியும். இந்த நேச்சர்னுடைய அந்த அதனுடைய சக்தியினுடைய அந்த ப்ராசஸ் நம்ம ஜட்ஜ் பண்ணிடுறோம். we have so many instruments. பிசிக்கல் ஆப்ஜெக்ட்ஸுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த கான்ஸ்டியூவன்ஸ் அதை அதை அதுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை கண்டறிவதற்கு வேறொரு சாதனங்கள் நமக்கு இருக்கின்றன. இதை வைத்து கொண்டு நம்ம இந்த சூப்பரா பிசிக்கலை நம்மளால எக்ஸாமின் பண்ண முடியல. அதற்கு தனியே சில பிரத்யேகமான வழிமுறைகள் இருக்கின்றன. அவைகளை வைத்து கொண்டுதான் அந்த அனுபவங்களை உறுதி செய்து கொள்ளணும் அப்படிங்கிறார். நம்ம என்ன தப்பு பண்றோம் அப்படின்னா, என்னுடைய ஐம்புலன்களுக்கு இந்த அனுபவங்கள்லாம் வரல, அதனால நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு நம்ம தவறாக கூறுகின்றோம். அதுதான் இங்க பண்ணக்கூடாது அப்படிங்கிறார். எல்லா அனுபவங்களுமே உறுதி செய்து கொள்ளப்பட வேண்டியவைதான். அதுல விதமான மாற்றமும் கிடையாது. ஆனால் இரண்டுக்குமே வெவ்வேறான கருவிகள் வழிகள் இருக்கின்றன. அதை வைத்துக் கொண்டுதான் அவைகளை உறுதி செய்து கொள்ள வேண்டும். இப்போ பகவான் என்ன கூறுகின்றார், இந்த வேத காலத்துல ரிஷிகள் இருக்கின்றார்கள். இந்த ரிஷிகள் எப்படி அவர்கள் அவர்களுடைய அந்த ஞான திருஷ்டியில வெவ்வேறு உண்மைகளை கண்டறிகின்றார்கள். அந்த உண்மைகளை எவ்வாறு அவர்கள் உறுதி செய்து கொள்வார்கள் என்றால், வெறும் அந்த வார்த்தைகளின் மூலமாகவோ வாதங்கள் ஆர்குமெண்ட்ஸ் மூலமாகவோ கிடையாது அப்படிங்கிறார். இவருக்கு அனுபவம் என்ன, என்னுடைய அனுபவம் என்ன, அந்த அனுபவங்களை நேரடியாக கண்டறிவதன் மூலமே அவர்கள் தம் அனுபவங்களை உறுதி செய்து கொண்டார்கள் என்று பகவான் கூறுகின்றார். இது மியர் ஆர்கியூ பண்ணியோ வாதம் புரிந்தோ நான் கண்டது உண்மை, நீ கண்டது உண்மை இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கு ஏன்னா அவங்க வேற மெத்தட்ஸ் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறதுக்கு வெவ்வேறு மெத்தட்ஸ் இருக்குது. அவைகளை அதை அறிந்து கொள்வார்கள். அதுக்கு என்ன விஷயம், என்ன தேவை அப்படின்னா, ரெண்டு பேரும் ஒரு உயர் உணர்வு நிலையில இருந்தோம் அப்படின்னா இருந்தார்கள் என்றால் இரண்டு பேரும் அந்த அனுபவங்களை உறுதி செய்து கொள்ள முடியும். ஒருத்தர் கீழான வெறும் பிசிக்கல் லெவல்ல இருந்து இன்னொருத்தர் உயர்வான நிலையில இருந்தார் அப்படின்னா அதை நம்ம உறுதி செய்து கொள்ள முடியாது. அடுத்து போகலாம். Paragraph 21. To refuse to inquire upon any general ground preconceived and a priori is an obscurantism as prejudicial to the extension of knowledge as the religious obscurantism which opposed in Europe the extension of scientific discovery. The greatest inner discoveries, the experience of self-being, the cosmic consciousness, the inner calm of the liberated spirit, the direct effect of mind upon mind, the knowledge of things by consciousness in direct contact with other consciousness or with its objects. Most spiritual experiences of any value cannot be brought before the tribunal of the common mentality, which has no experience of these things and takes its own absence or incapacity of experience as a proof of their invalidity or their non-existence. Explanation. If we refuse to inquire beforehand the truth behind the supraphysical phenomena based on any preconceived idea, it is tantamount to a deliberate act of withholding knowledge.
It is as harmful to the spread of knowledge as religious obscurantism, which opposed scientific discovery in Europe. The greatest inner discoveries, the experience of self being, cosmic consciousness, the inner calm of the liberated spirit, the direct effect of mind upon mind, knowledge through direct contact of consciousness with other consciousness or with its objects, most spiritual experiences of any value belong to the domain of supraphysical. They cannot be brought before the judgment of the common mentality which has no experience of these things. Just because the common mind does not experience these things or is incapable of such experiences, it cannot hold its own incapacity as a proof of invalidity of such phenomena. எப்பொழுதுமே நமக்கு வந்து ஒரு விஷயத்தில் நம்பிக்கை இருக்கலாம். உயர்வான ஆன்மீக உண்மைகள் பேர்ல நமக்கு நம்பிக்கை இருக்கலாம். அதை பத்தி கொஞ்சம் கூட தெரியாதவர்கிட்ட போய் பேசக்கூடாது. ஒரு அவங்க அது மாதிரி பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவங்க வந்து ஒரு ஓப்பனா இருந்தா அது ஓஹோ அப்படியா உண்மையா இருக்கலாம் அப்படின்னு அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நம்ம 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 சொல்றதுல உண்மை இருக்கா அப்படிங்கிறத அவங்க வந்து அறிந்து கொள்வதற்கு முயலுவார்கள். ஆனா சில பேர் வந்து அவுட்ரேட் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அது வந்து அவங்களுடைய அனுபவத்திற்கு புறம்பானது. அதனாலதான் வந்து உயர்வான விஷயங்கள் இதை வந்து ஒத்த மனிதர்களுடன் தான் நம்ம வந்து பகிர்ந்து கொள்ள முடியும். அது குறித்த அனுபவமோ நம்பிக்கையோ இல்லாதவர்கள்ட்ட போய் பேசும்பொழுது என்ன ஆயிடும் அப்படின்னா அவுட்ரேட்டா அவங்க டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அது வந்து நம்ப முடியாத விஷயமாக இருக்கும். ஏன்னா இந்த உயர்வான விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து சட உலகிற்கு அப்பாற்பட்ட அனுபவங்கள் தான், சூப்பர்பிசிக்கல் தான். அதை புலன்களின் மூலம் அறிய முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்றோம், ஸ்ரீ அன்னை வந்து February 29, 1956 அன்றைக்கு இந்த சூப்ரமெண்டல் லைட் வந்து இப்படியே அதனுடைய பொழிவு ஏற்பட்டது. தங்க கதவை அவர்கள் பொற்சுத்தியிலால் உடைத்தார்கள். அதனுடைய அந்த பொன்மயமான ஒளியினுடைய அந்த பொழிவு வந்து தங்கு தடையின்றி ஏற்பட்டது அப்படின்னு அன்னை கோருகின்றார்கள். அன்னையே என்ன கோருகின்றார்கள், அந்த தியானத்தில் இருந்தவர்கள் எல்லாருமே வந்து அந்த அனுபவத்தில் வந்து அப்படியே திளைத்திருப்பார்கள், திக்குமுக்காடி இருப்பார்கள் என்று எண்ணியிருந்தேன். பார்த்தோம் அப்படின்னா எதுவுமே நடக்காதது போல் அவர்கள் எழுந்து சென்றார்கள் அப்படின்னு மதரே சொல்றாங்க, ரெக்கார்ட் பண்றாங்க. ஏன் அப்படின்னா மதருடைய அந்த லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ் வந்து ஹையஸ்ட், அந்த அவங்களுக்கு தான் அந்த அனுபவம் ஏற்படுகின்றது. மற்றவங்களுக்கு வந்து அந்த அனுபவமே ஏற்படலை. இன்ஃபேக்ட் இந்த சூப்ரமெண்டல் அந்த லைட் வந்து 4 பேருக்கு தான் ஏற்பட்டது அப்படிங்கிறாங்க. ஆசிரமத்தில் ஒருத்தர் இருந்தார், மற்ற 3 பேரும் வெளியில இருந்தாங்க. அவங்களுக்கு தான் அதை டைரக்டா ஃபீல் பண்றாங்க. மற்ற யாருமே ஃபீல் பண்ணலை. அப்படிங்கிறதுக்காக அதை உண்மை இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதை பட் நம்ம எல்லாருமே வந்து நமக்கு அந்த அனுபவம் நேரடியாக ஏற்படவில்லை என்றாலும் கூட ஸ்ரீ அன்னை மேல் உள்ள நம்பிக்கையினால, அந்த வார்த்தைகள் மேல் நம்பிக்கையில நாம் நம்புகின்றோம் அதை. ஆனா இது குறித்த நம்பிக்கையோ இது குறித்த எந்த அனுபவமும் இல்லாதவர்கிட்ட போய் நம்ம சொன்னோம் அப்படின்னா நம்ப மாட்டார்கள். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த அனுபவம் வந்து நேரடியாக அவங்க அந்த அனுபவத்தை அனுபவிக்கல. இந்த ஆன்மீக உண்மைகளை வந்து இந்த புவிக்கு அப்பாற்பட்ட அந்த விஷயங்கள், சூப்ராபிசிக்கல் பினாமினன், இதை வந்து நம்ம வந்து
எந்த விதமான ஒரு பாரபட்சம் இன்றி ஒரு ப்ரீ கன்சீவ் நோஷன், ஒரு ப்ரெஜுடிஸ் அது இல்லாம தான் நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அப்பதான் அதற்கு பின்னால் உள்ள உண்மையை நம்மால அறிந்து கொள்ள முடியும். உயர்வான விஷயங்கள், ஆன்மீக விஷயங்களை அறிந்து கொள்ளும் முன்னரே அது குறித்த ஒரு ப்ரீ கன்சீவ் நோஷன், ஏற்கனவே இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது, இவையெல்லாம் உண்மையாக இருக்க முடியாது என்று அவைகளை முன்பே புறக்கணிப்பது. அது என்னவென்று அறிந்து கொள்ளும் முன்னரே அதை ஒரே அடியாக புறக்கணிப்பது. அவ்வாறு செய்வது எப்படி அப்படின்னா, நம்ம அந்த உண்மையான அறிவு, அந்த ஞானம் என்பதை நாம் என்ன செய்கின்றோம், நாம் அறிய மறுக்கின்றோம். வேண்டுமென்றே உண்மையான அறிவை நாம் என்ன என்பதை அறிந்து கொள்ள மறுக்கின்றோம். இவ்வாறு தான் பார்த்தோம் அப்படின்னா, இந்த மெடியவல் யூரோப்ல அந்த ரிலீஜியஸ் அந்த கன்வென்ஷனல் அப்ரோச் அந்த சொசைட்டி ரொம்ப டாமினண்டா இருந்தப்ப, சர்ச்சினுடைய டாமினேஷன் இருந்தப்ப, புதிய விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை அவர்கள் எதிர்த்தார்கள். ஏன்னா அது அந்த சர்ச்சினுடைய அந்த டாமினன்ஸ் மதகுருமார்களினுடைய அந்த ஆளுமையை அது அதற்கு பங்கம் விளைவிக்கும் என்று எண்ணி புதிய விஞ்ஞான கண்டுபிடிப்புகள், அது குறித்த அறிவை அவர்கள் எல்லாம் எதிர்த்தார்கள். அது என்ன செய்தது என்றால், அந்த அறிவினுடைய பெருக்கத்திற்கு அது ஒரு பாதகமாக இருந்தது. அதே போலத்தான் நம்ம புவி இந்த சூப்ராபிசிக்கல் அந்த நம்முடைய அகத்தில் ஏற்படும் இல்ல உயர் உலகங்கள் குறித்த அனுபவங்களை நாம் அதை என்னவென்று அறிந்து கொள்ளும் முன்பே அதை நிராகரிப்பது ரொம்ப தவறாகும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். எல்லா ஆன்மீகமே பார்த்தோம் அப்படின்னா நமக்குள்ள நடக்கிற விஷயம்தான், எதுவுமே வெளியில நடக்கிற விஷயம் கிடையாது. உண்மையான ஆன்மீகம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அது உள்ள நடக்கிற விஷயம்தான். எவ்வளோ நம்ம அகத்தில் உள்ள போனோம் அப்படின்னா நமக்கு புதிய 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 ஆன்மீக அனுபவங்களை நாம் கண்டறிகின்றோம். இன்னர் டிஸ்கவரிஸ். நம்மளுடைய சைத்திய புருஷனை அது குறித்த அனுபவங்கள் ஒருவருக்கு ஏற்படுகின்றன. பிரபஞ்ச உணர்வு நிலையை நாம் அடைகின்றோம். நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அகத்தில் இருக்கக்கூடிய ஆன்மன் அதனுடன் தொடர்பு கொள்ளும் பொழுது நமக்கு உள்ளே அகத்தில் ஒரு அமைதி கிட்டுகின்றது. நம்மளுடைய உணர்வு நிலையை நம்ம விருத்தி செய்யும் பொழுது நம்மால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா, நம்முடைய மனம் இந்த பிரபஞ்ச மனதனுடன் தொடர்பு கொள்வதனால் நம்முடைய மனதினுடைய செல்வாக்கை மற்றவர்களுடைய மனதில் மேல் நம்மால செலுத்த முடியும். டைரக்ட் எஃபெக்ட் ஆஃப் மைண்ட் அப்பான் மைண்ட், இது முடியும். அதே போல உணர்வு நிலையினுடைய ஒரு உணர்வு நிலை விரிவடையும் பொழுது என்ன நடைபெறும் அப்படின்னா, அனைத்தையுமே நாம் உணர்வு நிலையின் மூலமாக அறிந்து கொள்வோம். எதையுமே நம்ம ஐம்புலன்களின் மூலமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அவசியம் இருக்காது. ஐம்புலன்களின் மூலமாக அறிந்து கொள்வது இன்டைரக்ட் நாலேஜ். இது டைரக்ட் நாலேஜ் பை ஐடென்டிட்டி ஆஃப் கான்சியஸ்னஸ். ஒரு பொருளை பார்த்த உடனே அந்த பொருளுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத எந்த விதமான ஒரு புறசாதனமும் இன்றி நம்மால் அறிந்து கொள்ள முடியும். எல்லா ஆன்மீக அனுபவங்களும், உயர்வான அனுபவங்களையும் நாம் ஒருவர் எட்ட முடியும். இதெல்லாம் எங்க நடைபெறுகின்றது அப்படின்னா, இந்த புவி சார்ந்த தளத்தில் இல்லை, பிசிக்கல் லெவல்ல இல்லை, எல்லாமே சூப்ரா பிசிக்கல் லெவல்ல தான் எல்லாமே நடைபெறுகின்றது. இப்ப இதை ஒரு சாதாரண மனிதனுடைய மனம் அவனுடைய தீர்ப்பு அல்லது அவனுடைய அனுமானத்திற்கு கணிப்புக்கு நம்ம கொண்டு வர முடியாது. ஏன்னா அவன் சாதாரண ஒரு சாதாரண மனதை எடுத்துக்கொண்டால் அதற்கு இது குறித்த அனுபவம் எதுவுமே சுத்தமா கிடையாது.
அவர்களுக்கு முன் இந்த அனுபவத்தை வைக்கும் பொழுது அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. ஒரு மனிதனுக்கு அத்தகைய அனுபவம் ஏற்படவில்லை, அல்லது அத்தகைய அனுபவத்தை அந்த அந்த அனுபவங்களை பெறக்கூடிய ஒரு திறன் இல்லை என்கின்ற ஒரே காரணத்திற்காக இத்தகைய நிகழ்வுகளினுடைய நம்பகத்தன்மையை ஒருவர் மறுக்க முடியாது அப்படிங்கிறார். எனக்கு ஒரு விஷயத்த ஒரு அனுபவம் ஏற்படக்கூடிய திறமை இல்லை, என்னால அந்த அனுபவத்தை பெற முடியல. ஆனா இன்னொருத்தருக்கு அந்த அனுபவம் கிட்டுகின்றது. அதுக்காக நான் அவருக்கு ஏற்பட்டுள்ள அனுபவத்தை நான் உண்மை அல்ல என்று கூற முடியாது அப்படிங்கிறார். ஏன்னா நமக்கு கிட்டல, அவ்வளவுதானே ஒழிய. பட் அந்த அனுபவம் உண்மைதானே இருக்க முடியும். ஏன்னா இது எல்லாமே ஆன்மீக பாதையில இருக்கிற பொழுது இதுதான் ஆன்மீகத்துல எல்லாமே உள்ளதான் நடைபெறுகின்றது, வெளியில எதுவுமே நடைபெறுவது இல்லை. இதைத்தான் பகவான் இங்க குறிப்பிடுகின்றார். எல்லா விதமான ஆன்மீக அனுபவங்கள், எல்லா உயர்வான விஷயங்களும் cannot be brought before the tribunal of the common mentality அப்படிங்கிறார், which has no experience of these things and takes its own absence or incapacity of experience as a proof of their invalidity or their non-existence. அறிவு சார்ந்து சிந்திக்கும் மனம் ஒரு மனிதன் என்ன செய்கின்றான்? எனக்கு இதெல்லாம் அனுபவம் ஏற்படல, ஆனால் நான் இதை உண்மை என்று ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று கூறுகின்றான். ஆனால் அது தவறு என்று பகவான் குறிப்பிடுகின்றார். Physical truth are formulas, generalizations, discoveries founded upon physical observation can be so referred, but even there, a training of capacity is needed before one can truly understand and judge. It is not every untrained mind that can follow the mathematics of relativity or other difficult scientific truths or judge of the validity either of their result or their process. All reality, all experience must indeed, to be held as true, be capable of verification by a same or similar experience. So, in fact, all men can have a spiritual experience and can follow it out and verify it in themselves, but only when they have acquired the capacity or can follow the inner methods by which that experience and verification are made possible. Explanation. Physical truth or formulas, generalizations, discoveries founded upon physical observation can be referred to the knowledge of the human mind. But even there, a training of capacity of the mind is needed before it can truly understand and judge. Not every untrained mind can follow the mathematics of relativity or other scientific truths or judge the validity either of the result or their process. All reality, all experience must indeed be capable of verification by a same or similar experience in order to be held as true. Such an experience can be tested only on an identical basis and not on any lower standards. Therefore, all men can have a spiritual experience and can follow it out and verify it in themselves. But they can do so only when they have acquired the capacity or can follow the inner methods by which that experience and verification are made possible. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உயர்வான இந்த ஆன்மீக விஷயங்களை எல்லாம் புரிந்து கொள்ளணும் அப்படின்னா நம்முடைய மனம் அதற்கு பழக்கப்படுத்தப்பட வேண்டும். இதைத்தான் ஸ்ரீ அன்னை கூறுகின்றார்கள்.
எதுக்காக வந்து லைஃப் டிவைன் படிக்கணும்னு சொல்றதோ, இல்ல சாவித்திரி படிக்கணும் அப்படின்னு சொல்றதோ அப்படின்னா, இது படித்து என்ன பிரயோஜனம்? இதை அறிந்து கொண்டு என்ன செய்ய போறோம் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டோம் அப்படின்னா, இது வந்து மியர் நாலேஜ் கெய்னிங்காக கிடையாது. ஆன்மீக அனுபவங்களை அறிந்து கொள்வதற்கு நம்மை நாமே தயார் செய்து கொள்கின்றோம். உதாரணத்திற்கு நம்ம சாவித்திரி படிக்கும் பொழுது, முதல் தடவை படிக்கும் பொழுது ஒன்றுமே புரியாம இருக்கின்றது. மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு தடவை படிக்கும் பொழுதும் புதிய புதிய உண்மைகளை நாம் அறிந்து கொள்கின்றோம். சில பேருடைய அனுபவம் எவ்வாறு இருக்கின்றது என்றால், லைஃப் டிவைன் அதுல நம்ம அதனுடைய கருத்துக்களை நாம் நன்றாக புரிந்து கொள்வதன் மூலம் சாவித்திரியில் உள்ள அந்த விஷயங்கள் புரிந்து கொள்வதற்கு நமக்கு எளிதாகின்றது என்பது நிறைய பேருடைய அனுபவமாக இருக்கின்றது. அப்படின்னா என்ன நடைபெறுகின்றது உண்மையிலேயே அப்படின்னா, சாவித்திரியில் கூறப்பட்டுள்ள கருத்துக்கள், லைஃப் டிவைன்ல கூறப்பட்டுள்ள கருத்துக்கள் எல்லாமே வந்து நோ டவுட் ஒரு பக்கம் வந்து பிசிக்கலோட சட உலகுடன் தொடர்பு கொண்டிருந்தாலும், எல்லா அனுபவங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே சூப்பர் பிசிக்கலா இருக்கு. அப்படின்னா சூப்பர் பிசிக்கல்னா அது வந்து சட உலகிற்கு அப்பாற்பட்ட விஷயங்களாக இருக்கின்றது. அதனால என்ன நடைபெறுகின்றது? ஏன் வந்து முதல் தடவை புரிந்து கொள்ள முடியல, இரண்டாவது தடவை நன்றாக புரிந்து கொள்ள முடிகின்றது அப்படின்னா என்ன உண்மையிலே என்ன நடைபெறுகின்றது அப்படின்னா, ஏன்னா இது எல்லாம் வந்து சூப்பர் பிசிக்கலான விஷயங்கள். இந்த அனுபவங்கள் எல்லாமே வந்து சட உலகிற்கு அப்பாற்பட்டவை, ஐம்புலன்களுக்கு அப்பாற்பட்டவை. அவ்வாறு இருந்தாலும் கூட நம்முடைய புரிதலினுடைய ஒரு திறமை வந்து அதிகரிப்பதை நாம் பார்க்கின்றோம். அதுக்கு தான் வந்து அந்த புத்தகங்களை படிக்கணும் அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை ஒருவர் ஏற்றுக்கொள்ளணும். நம்ம வந்து எதுவுமே செய்யாம பழக்கப்படுத்தி கொள்ளாமல் முயற்சியே செய்யாம இருந்தோம் அப்படின்னா, அந்த விஷயங்களை வந்து உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய அந்த ஒரு பயிற்சி நமக்கு இருக்கு. என்ன நடைபெறுகின்றது என்ன அப்படின்னா, நம்மளுடைய உள்ள இருக்கக்கூடிய ஏதோ ஒன்று அதற்காக தயார் செய்யப்படுகின்றது. இந்த ஆன்மீக உண்மைகளை அறிந்து கொள்வதற்கும் அந்த அனுபவங்களை புரிந்து கொள்வதற்கும் நமக்குள் இருக்கின்ற ஏதோ ஒன்று தயார் செய்யப்படுகின்றது. அதுதான் நடைபெறுகின்றது. வெளியில உள்ள விஷயங்கள், வெளியில உள்ள சட உலகை சார்ந்த விஷயங்கள், கண்டுபிடிப்புகளை வந்து நம்ம வந்து என்ன செய்யறோம்? ஹியூமன் மைண்ட், அதனுடைய அறிவு, அதனால் அதை நாம் வந்து உறுதி செய்கின்றோம். ஈவன் அதை புரிந்து கொள்ளணும் அப்படின்னா கூட அந்த மைண்டுக்கு ஒரு ட்ரைனிங் தேவை. ஈவன் சாதாரண விஷயங்களை நம்மளால எப்படி வந்து ஒரு கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா கூட அதை மைண்டை ட்ரெயின் பண்ணாதானே அந்த கம்ப்யூட்டர் எப்படி ஒர்க் பண்ணுதுங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா? ஒரு மனதை ஒரு பழக்கமே இல்லாதவர்கிட்ட போயிட்டு ஒரு ஹையர் மேத்தமேட்டிக்ஸ் ஐன்ஸ்டைனுடைய ரிலேட்டிவிட்டி தியரியோ சொன்னா புரிஞ்சுப்பாரா? புரிஞ்சுக்க முடியாது. ஏன் அப்படின்னா அவருடைய மனம் வந்து அவருடைய அறிவு அதற்கு பழக்கப்படுத்தவில்லை, அதுக்கு பண்படவில்லை. அதுக்குதான் மைண்ட் ட்ரைனிங் வந்து சாதாரண விஷயங்களுக்கும் அவசியம்தான். அதே போலத்தான் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்கும் நம்ம மனதை வந்து தயார்படுத்தணும் அப்படிங்கிறாங்க. எல்லா அனுபவங்கள், எல்லா அகம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நிச்சயமாக பகவான் என்ன சொல்கின்றார், நம்ம வந்து உறுதி செய்து கொள்ள முடியும். அந்த அனுபவத்தை ஒருவர் உறுதியாக அவரே அந்த அனுபவத்தை அடைய முடியும் அப்படிங்கிறார். எப்படி அறிந்து கொள்வது அப்படின்னா, அந்த நிலைக்கு நம்ம உயர்வதன் மூலமாகத்தான் நம்ம அறிந்து கொள்ள முடியும். நான் வெறும் லோவர் லெவல்ல இருந்துட்டு என்னால அறிய முடியல, அதுக்காக அது உண்மை இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் அந்த நிலைக்கு உயரும் பொழுது எல்லா விதமான ஆன்மீக அனுபவங்களையும் என்னால வந்து அறிந்து கொள்ள முடியும். இது ரொம்ப பகவான் வந்து கூறக்கூடிய கருத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும்.
ஆன்மீக அனுபவங்கள் வெகு சிலருக்கே பிரத்யேகமானவை அப்படிங்கிறது கிடையாது. எல்லா மனிதருக்கும் சாத்தியம் அப்படிங்கிறார் பகவான். எல்லா மனிதருக்குமே இந்த ஆன்மீக அனுபவங்கள் என்பது சாத்தியம் அப்படிங்கிறார். சாத்தியம். அதை அவர் ஃபாலோ பண்ணலாம். அதை அவர் தனக்குத்தானே உறுதி செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறார். எப்ப இது முடியும் அப்படின்னா, அந்த கெப்பாசிட்டியை ஒருவர் அடைய அந்த திறனை ஒருவர் பெற்றுக்கொள்ளணும். அதற்கான உரிய அந்த இன்னர் மெத்தட்ஸ், அந்த வழிகளை அவர் பின்பற்ற வேண்டும். அதன் மூலமாக அந்த அனுபவத்தை அவர் உறுதி செய்து கொள்ள முடியும் அப்படிங்கிறார். அப்கோர்ஸ் இதெல்லாமே இதற்கும் அப்பாற்பட்ட நிலையில ஒரு டிவைன் கிரேஸ் ஒன்று இருக்கு. டிவைன் கிரேஸ் நமக்கு எஸ்பெஷலி த கிரேஸ் ஆஃப் த டிவைன் மதர், அது நமக்கு எல்லாருக்குமே உதவி செய்யும். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதற்கு ஒரு டிவைன் கிரேஸ் தேவை. பட் இருந்தாலும் நமக்குள்ள அந்த ஆஸ்பிரேஷனும் முயற்சியும் சென்று நம்ம மீண்டும் மீண்டும் நம்மை பழக்கி கொள்ளும் பொழுது உயர்ந்த ஆன்மீக அனுபவங்களையும் நம்மால உறுதி செய்து கொள்ள முடியும் அப்படிங்கிறார். பகவான் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா, எப்படி இந்த உலகம் சார்ந்த விஷயங்கள், புற விஷயங்கள், பொருள் சார்ந்த விஷயங்களை நம்ம உறுதி செய்து கொள்கின்றோமோ, அதே போல ஒருவருக்கு அகத்தில் ஏற்படக்கூடிய அனுபவங்களையும் ஒருவர் உறுதி செய்து கொள்ள முடியும். அந்த அனுபவங்கள் உண்மையா இல்லையா அப்படிங்கறது உறுதி செய்து கொள்ள முடியும் அப்படிங்கிறார். ப்ரொவைடட் நம்ம அந்த அந்த திறனை ஒருவர் எட்டும் பொழுது இதுவும் சாத்தியம் அப்படிங்கிறார். It is necessary to dwell for a moment on these obvious and elementary truths, because the opposite ideas have been sovereign in a recent period of human mentality. They are now only receding and have stood in the way of the development of a vast domain of possible knowledge. It is of supreme importance for the human spirit to be free to sound the depths of inner or subliminal reality, of spiritual and of what is still superconscient reality, and not to immure itself in the physical mind and its narrow domain of objective external solidities. For in that way alone can there come liberation from the ignorance in which our mentality dwells, and a release into a complete consciousness, a true and integral self-realization and self-knowledge. The above facts are obvious and elementary. We need to dwell on them because the opposite ideas have dominated the human mentality in a recent period, though they are receding now. They have stood in a way of the development of a vast domain of possible knowledge. It is of supreme importance for the human spirit to be free to plunge into the depths of inner or subliminal reality, of spiritual and superconscient reality. The human spirit should not imprison itself in the physical mind and in its narrow domain of objective, solid externalities. This is because in that way alone can there come liberation from ignorance in which our mentality dwells. Only then can there come a release of our mind into a complete consciousness, a true and integral self-realization and self-knowledge. இந்த விஷயங்கள் நம்ம இதுவரைக்கும் பார்த்தோம். அதாவது அகம் சார்ந்த விஷயங்கள், அதை நம்ம அறிவுக்கு உட்படுத்த முடியாது. ஐம்புலன்களின் மூலம் அதை உறுதி செய்து கொள்ள முடியாது. அதுக்கு வேற ஒரு யாட்ஸ்டிக் இருக்கு. இந்த சட உலகை சார்ந்த விஷயங்களை புரிந்து கொள்வதற்கு வேற சில வழிகள் இருக்கின்றன அப்படிங்கிறது நம்ம பேசுறோம். இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், பேசிக் ட்ரூ ஃபேக்ட்ஸ் தான். இருந்தாலும் நம்ம மீண்டும் மீண்டும் நம்ம ஏன் இந்த விஷயங்களை இங்க கொண்டு வருகின்றோம் அப்படின்னா, இந்த அறிவுக்கு புறம்பான விஷயங்கள் எதையும் நம்பக்கூடாது அப்படிங்கிற ஒரு
சிந்தனை வந்து கடந்த காலத்துல வந்து ரொம்ப மேலோங்கி இருந்தது. இப்ப மெல்ல மெல்ல அது குறைந்து கொண்டு வருகின்றது. அதன் காரணமாகத்தான் இந்த விஷயங்களை தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுகின்றது அப்படின்னு பகவான் இங்கே கிளாரிஃபை பண்றார். ஏன்னா அப்ப அத்தகைய ஒரு எண்ணம் என்ன, சிந்தனை என்ன செய்கின்றது, வெறும் சட உலகை மாத்திரம்தான் நம்ம சிந்திப்பேன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, டொமைன் ஆஃப் நாலேஜ், அறிவினுடைய ஒரு பிரதேசம் என்பது இந்த சட உலகைக்கு அப்பாற்பட்ட நிலையிலும் இருக்கின்றது. அது ஒரு பெரிய மாபெரும் அமைப்பு. அந்த அமைப்பு குறித்த அந்த நாலேஜ் வந்து நமக்கு கிட்டாம போயிடும். வெறும் சட உலகை சார்ந்த விஷயங்கள் மாத்திரம்தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன் அப்படின்னா, சட உலகை சாராத விஷயங்கள் இருக்கின்றன. அது ஒரு பெரிய வாஸ்ட் டொமைன். அந்த நாலேஜ் வந்து நமக்கு கிட்டாம போயிடும். இது ஏன் அப்படின்னா, நம்ம வந்து மனிதனுடைய அந்த அந்த ஹியூமன் ஸ்பிரிட் வந்து சுதந்திரமா இருக்கணும். அப்பதான் வந்து தன்னுடைய ஒரு மனிதன் தன்னுடைய அகத்தினுடைய ஆழத்திற்கு செல்ல முடியும். வெறும் புற மனிதன் மாத்திரம் இருந்தா பத்தாது. அவனுடைய ஆழ் மனதிற்குள்ள அவன் வந்து மூழ்கணும். அப்பதான் உண்மையை அறிந்து கொள்ள முடியும். இந்த ஆன்மீக உயர் உணர்வு தளங்களை அவன் அதற்குள் அவன் மனிதன் செல்லணும். அப்பதான் வந்து அந்த அளவுக்கு மனிதனுடைய ஆன்மன் வந்து சுதந்திரமாக இருக்கணும் அப்படிங்கிறார். நம்ம இப்ப எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, வெறும் புற மனதில் நாம் சிறைப்பட்டு இருக்கின்றோம். பிசிக்கல் மைண்ட்ல வந்து we are imprisoned. ரொம்ப வந்து வெறும் புற விஷயங்கள், ஸ்தூல வடிவங்களான விஷயங்கள், அதற்குள்ளேயே நாம் வந்து ரொம்ப நேரம் குறுகிய ஒரு அமைப்பிற்குள்ளே நாம் சிறைப்பட்டு இருக்கின்றோம். இதிலிருந்து நம்ம வெளியே வரணும் அப்படிங்கிறார். அப்பதான் வந்து நம்ம அறியாமையிலிருந்து நம்ம வந்து முழுமையாக விடுதலை பெற முடியும் அப்படிங்கிறார். இப்ப மனம் எப்படி இருக்கு? இட் இஸ் முழு அறியாமையில தான் இருக்கு. நம்மளுடைய மனம் வந்து அறியாமையிலிருந்து அந்த நாலேஜ் அதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. இருந்தாலும் அறியாமையினுடைய பிடியில தான் நம்ம எல்லோருமே இருக்கின்றோம். இதுல இருந்து வெளியே வரணும் அப்படின்னா, முதல்ல நம்மளுடைய அந்த எல்லை, அந்த புறமனதினுடைய பிடியிலிருந்து நம்ம வெளியே வரணும், உள்ளே செல்லணும். இதுக்கு அப்பதான் வந்து இது சாத்தியம் அப்படிங்கிறார். அப்பதான் வந்து நம்முடைய மனம் வந்து ஒரு சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ், பகுதியான உணர்வு நிலை இல்லாம ஒரு கம்ப்ளீட் முழு உணர்வு நிலைக்கு செல்ல முடியும். நமக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த ட்ரூத் என்ன, நாம் யார் என்பது அந்த செல்ஃப் ரியலைசேஷன் கிடைக்கும், செல்ஃப் நாலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறாரு. எப்போ அப்படின்னா, வெறும் புறமனம், புற விஷயங்கள் இதுலயே நம்ம வந்து சிக்கி கொண்டு இருக்கிறோம். இதுல இருந்து நீங்க வெளியே வந்தீங்கன்னா தான் உங்களால உங்களுடைய ஆழத்திற்கு நீங்க செல்ல முடியும். அப்பதான் ட்ரூ நாலேஜ் கிடைக்கும், ட்ரூ செல்ஃப் என்ன ரியலைஸ் பண்ண முடியும் என்று பகவான் என்ற கருத்துடன் இந்த பேராகிராஃப் முடிவடைகின்றது. மேற்கொண்டு நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல நம்ம தொடரலாம்.